Hello friends, this is me, Swati Arvi. I wish you a very happy new year. Have a prosperous new year in this 2024. ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் நாட் ஒரு வீடியோ பர்சன். ஐம் நாட் அ வெரி சோஷியல் மீடியாவில் இருக்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க பர்சன்லாம் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு டூ திஸ் வீடியோ ஃபார் வாட் மீன்ஸ் to give awareness about yoga. So yoga is not for any particular religion. Of course it is not for Hindus, it is not for Christians, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யோகா இஸ் ஃபார் ஆல் ரிலீஜன் பீப்புள். ஸோ இப்போ நான் சமீபத்தில் கேள்விப்படுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஓ யோகாவா, நோ நோ நோ, வி ஷுட் நாட் டூ தட். ஸோ அந்த மாதிரி சில ரிலீஜனில் இருக்கவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்களோட ரிலீஜன் இப்படி சொல்லுதுன்ட்டு. பட் தட் இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. ஸோ யோகா இஸ் ஃபார் ஆல் ரிலீஜன். இட் இஸ் ஜஸ்ட் கனெக்டிங் த மைண்ட் பாடி, அவ்வளோதான். மைண்ட் பாடியை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு 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 டூல், தட் இஸ் யோகா. ஸோ இட் இஸ் ஹேவிங் லைக் மெடிடேஷன். ஸோ இப்போ நம்ம ப்ரேயரே பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணும்போது நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. திஸ் யோகா வில் யூஸ் ஃபார் யூ. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆக்சுவலாக நான் முதல்ல என்னை பற்றி சொல்கிறேன். நான் வந்து ஒரு MA இங்கிலீஷ் கிராஜுவேட், ஐம் அ டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் வந்து இமாலயன் யோகா அசோசியேஷனில் ஐ ஸ்டடிட் மை yoga teacher training course. So I'm a certified yoga teacher trainer, and we have an SG holistic yoga academy. So we are teaching for kids and for adults regarding all therapies, ailments, whatever the problems you have. So இது வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும்னு இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா I belong to a certain community. ஸோ certain religion, of course everyone is in this world. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரிலீஜியன் பீப்புளே வந்து no you should not do yogaன்னும் போது it's literally hurts me, because this is not for particular thing. For இப்போ நம்ம சொல்லுவோமா, ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், ஐயோ டாக்டராகவோ, நான் இந்த ரிலீஜன், நான் டாக்டர் கிட்டலாம் போகக்கூடாது. ஸோ த சேம் திங், யோகா பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது, யோகா பண்ணலன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு வேணும்னா யோகா பண்ணுங்க கண்டிப்பாக, பட் டோன்ட் சே தட் சர்டன் ரிலீஜன் டெல்ஸ் திஸ், ப்ளீஸ். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ரிசர்ச் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே சயின்டிஸ்ட் ஹஸ் ப்ரூவ்டு தட் யோகா இஸ் குட் ஃபார் யுவர் மைண்ட், பாடி அண்ட் ஹெல்த். இட் இஸ் ஓவரால் இட் இஸ் குட் ஃபார் யுவர் வெல் பீயிங். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜியில் 2013 research, the study says it reduces the depression, anxiety and people suffering from mental health issues. This is science, this is not some cult. Journal of Psychiatric Practice 2015, the research says yoga helps regulate mood swings and enhance எமோஷ்னல் வெல்பீயிங். ஸோ யோகா ஒரு எமோஷ்னலாக உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆங்ஸைட்டியில் இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ டோன்ட் ஒமிட் யோகா பிகாஸ் ஆஃப் சம் சிம்பிள் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் இட் இஸ் குட் ஃபார், அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ யோகா ஆசனாஸ், இட் இஸ் குட் ஃபார் த flexibility. But some people are telling, okay, நீங்கள் உங்கள் உடம்புல வந்து சக்கராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா it is not good. Actually maybe it sounds lame, ஆனால் சக்கரா இட்ஸ் a body, ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன். we all have chakras, we all have, எல்லாமே ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெருகேற்றுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக மெருகேற்றுறோம் இந்த ஆசனாஸ் ப்ராக்டிஸில், ஓகேவா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் மூலாதாரா, ஸோ இட் ஆக்டிவேட் யுவர் டைஜஷன். ஸோ அனாஹதா, இட் இஸ் ஆக்டிவேட் யுவர் ஹார்ட், இட் வில் என்ஹான்ஸ். அவ்வளோதான் இருக்குது, நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. அது என்ன ஆக்டிவேட் பண்ணால் இன்னும் ஒரு அழகான ஒரு வெல்பீயிங்க்கு தான் திஸ் யோகா. என் அப்பா பார்த்தீங்கன்னா யோகா டீச்சர். ஸோ நான் ஒரு 3 வயசுலேருந்து யோகா நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். ஐ வாண்ட் டு. ஸோ நான் எதுக்காக யோகா ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் காட். ஒரு ப்ரேயரே நம்ம பண்ணுறோன்னா நம்மளால் கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய வேலையில் நம்ம அம்மாங்கெல்லாம் பார்த்துருப்போம், ஐயோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணோமா, இந்த சீரியல் என்னாச்சு, ஐயோ. ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணும். ஸோ உங்கள் ப்ரேயர் லைஃபே உங்களுக்கு வந்து பெட்டர் ஆகும். இட் இஸ் நாட் ஃபார் எனி பர்டிகுலர் ஹிந்துஸ் தான் பண்ணணும் அந்த மாதிரி எனி பர்டிகுலர் ரிலீஜன்
கிடையாது. இஃப் தே ஆர் டெல்லிங் சம்திங் யூ அவாய்ட் இட். அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நீங்கள் வெறும் அந்த சில சின்ன சின்ன கெட்ட விஷயத்த ஃப்ளாஸை பார்த்துட்டு இருக்கும் போது அது வந்து உங்களோட ஹோல் பாடிக்கே வந்து ஒரு தப்பான விஷயமாயிடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது யோகா கற்றுத்தர ஒரு டீச்சரோ ஒரு தெரிஞ்சவங்களோ இருக்காங்கன்னா, ஒரு வீடியோவே கூட வருதுனாலும் யூ ஆப்ட் ஃபார் இட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வேணாம். அக்கார்டிங் டு சயின்ஸ், அக்கார்டிங் டு ரிசர்ச், இட் ஹாஸ் ப்ரூவன் ஃபார் n number of years. So in 2011 research study in journal pain. ஸோ cardiovascular ஹெல்த்துக்கு, ஸோ ஹார்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப இட் ரெடியூசஸ் யுவர் ஹைப்பர் டென்ஷன், இட் ரெடியூசஸ் யுவர் பிபி லெவல். ஸோ இட் இஸ் ஸோ குட் ஃபார் யுவர் ஹெல்த். உங்களோட ஹார்ட், உங்களோட மைண்ட், உங்களோட பாடி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும். ஸோ இட் ரிலாக்ஸஸ், இட் கிவ்ஸ் எமோஷ்னல் ப்ளஷர். உங்களை ஒரு அமைதியான மனசாந்தமாக ஆக்கும். நீங்கள் எப்பவுமே ஒரு மென்டல் கிளாரிட்டியில் இருக்கும் போது தான் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது யாரும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை தாண்டி நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஸோ யோசனை பண்ணி உங்களுக்கு அப்போயும் தப்புனா ஓகே, பட் இந்த ரிசர்ச்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் பாருங்கள். ஐ வுட் லைக் டு சே தட் யோகா இஸ் ஃபார் ஆல் ரிலீஜன் பீப்புள். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் physical exercise. It is a kind of spiritual journey which connects you and our God. நம்மளோட மைண்ட், பாடி அண்ட் ஹெல்த், இது மூணுத்தையும், your soul, இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் யோகாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இதோட பெனிஃபிஷியல்லாம் சொல்கிறேன். இட் என்ஹான்சஸ் ஸ்லீப் குவாலிட்டி. யோக நித்ராலாம் பண்ணிங்கன்னா ஐ வுட் லைக் டு சே நீங்கள் வெறும் ஒரு 2 hours தூங்கினா கூட போதும், லிட்ரலி. ஸோ இட் கிவ்ஸ் யூ தட் ஹெமென்ஸ் அந்த ஒரு பவர் இருக்குது. ஐம் நாட் டெல்லிங் யூ டு ஸ்லீப் ஃபார் 2 hours. ஐம் டெல்லிங் அந்த யோக நித்ரா அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ அந்த யோக நித்ராவில் நீங்கள் தூங்கும் போது யூ வில் ஹாவ் தட் 8 hours ஸ்லீப் வில் பி அ வெரி பிளெஸ்ஸட் ஸ்லீப். ஸோ காட் இஸ் கிவன் திஸ். ஸோ டோன்ட் ப்ளீஸ் think that it is for certain communities, religion. இந்தியாவில் மட்டும் தான் பண்ணணும். நான் வந்து ஆக்சுவலாக ஹிமாலயன் யோகா அசோசியேஷனில் நார்த் இந்தியாவில் முடித்தேன், ரிஷிகேஷ். ஸோ வி வென்ட் டு ஹிமாலயாஸ், மணாலி அண்ட் ஆல்சோ. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆல் ஃபாரினர்ஸ் பக்கத்தில் யோகா ஸ்கூல்ஸ் இருக்கும் நார்த் இந்தியாவில். ஸோ எவ்ரி ஒன் யோகா, ரிஷிகேஷ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் யோகா. ஸோ எல்லாரும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த யோகா ஸ்கூலில். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ ஓகே, ஆனால் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அகஸ்தியர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் ஹிம் ஒன்லி ஸ்டார்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அவர் ஓன் லேண்ட், தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ நம்ம அதை வந்து புரிஞ்சுட்டு அதை வந்து கற்றுக்க முயற்சி பண்ணணும். இல்லைனாலும் ஓகே, ஆனால் அதை வந்து நம்ம தப்பாக வந்து இன்னொரு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பாஸ் பண்ணாமல் இருக்கலாம். தயவு செஞ்சு இது ஒரு பேசிக்கான விஷயம், இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ரிலீஜனில் இருக்கேன்னா சில ரிலீஜனில் இருக்கவங்க அந்த ரிலீஜன் மாதிரி தான் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லலாம் அந்த டீச்சர்ஸ் கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ரிலீஜனிஸ்டிக்காக எனக்கு கற்றுக் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுட்டு அதை மாற்றிப்பாங்க. அவங்க ஒரு ரிலீஜனே இல்லாமல் சில, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கிறிஸ்டியன்ஸ்லையோ ஹிந்துஸ்லையோ முஸ்லீம்ஸ்லையோ நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிலீஜனே இல்லாமல் ஜென்ரலான ஒரு விஷயத்தில் சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓம்ன்ற விஷயத்த இட்ஸ் ஃபார் ஹிந்துஸ்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக ஓம் வந்து ஆ உ ம். ஸோ இட் இஸ் அ சயின்டிஃபிக்கல் பிளாக் ஹோல் யூனிவர்ஸோட சவுண்டு. இப்போ ஆ பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் டீப் ஹியர், யுவர் டமி நியர், அண்ட் தென் இட் இஸ் நெக்ஸ்ட் யுவர் ஹார்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் திஸ். ஸோ தீஸ் சக்ராஸ் வில் கனெக்ட். ஸோ ஈவன் இன் கிறிஸ்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ த சேம் சவுண்ட். அஃப்கோர்ஸ் முஸ்லிம்ஸும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ வி ஆல் நோ சம்திங். ஸோ நம்ம எல்லாரும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க. ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ என் பேர் ஸ்வாதி அருவினா உங்கள் பேர் வேறு பேராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாமே தவிர ஆனால் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா, கஷ்டமாக புரியுது, எனக்கும் புரியல. ஸோ பட் நீங்கள் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா you will have a very very blessed life.
And I want to say more about yoga. Like it boost your cognitive function. ஸோ அல்சைமர்ஸ் நோய் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டிசீஸ் இருக்கவங்க, அவங்களோட அட்டென்ஷனை, உங்களோட ஃபோக்கஸை கூட என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. 2014 ஸ்டடி ஜேர்னலில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெல்த் எஸ்பெஷலி ஓல்டர் அடல்ட்ஸ் இன் அல்சைமர்ஸ்லால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ அவங்க நிறைய மறந்துடுவாங்க, டோட்டலாக அவங்க யாருமே மறந்துடுவாங்க. ஸோ அவங்க இதை பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களோட டிசீஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே இட் வில் கிவ் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இஃப் யூ டூ இட் ப்ராப்பர்லி. எல்லாமே அப்படி தான். இப் நீ நல்ல காலேஜில் படிக்கிறேன்னா, நல்ல ஒன்று மார்க் வாங்குறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் ஒரு அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தவங்களாம் நிறைய பேர் வந்து பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. பட் ஒரு நல்ல ஸ்கூல் இல்லை, நல்ல காலேஜ் இல்லைன்னா அதுலேருந்து வர டாக்டர்ஸோ இன்ஜினியர்ஸோ எப்படி வருவாங்க? கஷ்டமான விஷயம். இங்கே நான் வந்து நல்லதுன்றது நான் வந்து பப்ளிக் ப்ரைவேட் ரிலேட்டடாக சொல்ல, அங்கே இருக்க டீச்சர்ஸ், அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ், அங்கே இருக்க மைண்ட் செட், அந்த மாதிரி ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். அதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராப்ளமாக போவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஆஸ் ஐ செட், இட்ஸ் பெட்டர் gives you mental clarity. நீங்கள் நல்லபடியாக ஒரு டெசிஷன் மேக் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நான் இந்த யோகா பண்ணுறதுக்கு ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ will not say that I am a good decision maker and I will be stressed very very easily. So this proper yoga, இது ஒரு நான் 3 வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பர் யோகா, நான் ஒரு டீச்சர் ட்ரைனிங் கிளாஸ்னு போகும்போது ப்ராப்பர் யோகா கற்றுக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு கிளாரிட்டியை எனக்கு வந்துச்சு, என்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுது. ஸோ உங்களோட பாடி இட் வில் கிவ்ஸ் யூ. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம். எக்ஸப்ஷனல் கேஸ் இருப்பாங்க, இது பண்ணாலும் வேஸ்ட்டுன்ட்டு, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாத்துலேயுமே அது இருக்குது. பட் ஸ்டில் உங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பிரோஜனமான விஷயம் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதை ஒரு கம்யூனிட்டி, ஒரு ரிலீஜனு, அந்த மாதிரி ஒரு கல்ட்டு, அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. இது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் மூலமாக இட் வில் கனெக்ட் யுவர் இன்னர், யுவர் பவர். இட் வில் கனெக்ட் த காட் அண்ட் யூ. நம்ம எல்லாருக்குமே வந்து காட் பவர் கொடுத்துருக்காரு. இட் வில் கனெக்ட் இருக்கும்போது ஏன் வந்து அதை வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்காதிங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இது என்னோட ஆஸ் அ யோகா டீச்சர், இது என்னோட டியூட்டி டு டெல் டு ஆல் த கம்யூனிட்டி தட் யோகா பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன், நாட் ஃபார் அ சர்டன் கம்யூனிட்டி. ப்ளீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு ப்ளீஸ் சொல்லாதீங்க, ப்ளீஸ். So because we have science proof, we have scientific evidence. So அதையும் மீறி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், புத்தா வாஸ் born this yearன்றது ஒரு சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் திங். காட் ஜீசஸ் born on this year, சயின்டிஃபிக் ப்ரூவன் திங். அதே மாதிரி வேறு மற்ற ரிலீஜனில் சில விஷயம்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் திங். ஸோ ப்ளீஸ் அப்படிங்க இதை வந்து தப்புன்னு சொன்னீங்கன்னா அப்போ இது எல்லாமே தப்பு தான். ஸோ பெட்டர் மென்டல் கிளாரிட்டி ரிசர்ச், என்ன ரிசர்ச்னா த ஸ்டடி ஆஃப் ஃப்ரான்டியர்ஸில் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சைக்காலஜி, பெட்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். உங்கள் மைண்டை வந்து எதுவுமே யோசிக்காமல் வச்சுக்கும் போது யூ ஹாவ் அ வெரி சூப்பர் கிளியர் கிளாரிட்டி. அந்த மாதிரி யாரை வச்சுக்கிறாங்களோ தே ஆர் த பெஸ்ட். ஸோ அது மாதிரி நம்ம நிறைய பேரால் வச்சுக்க முடியாது. திஸ் வில் ஹெல்ப் யூ. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம பவுடர் போடுறோம், ஒரு மை போடுறோன்னா, ஓகே, ஒரு சின்ன விஷயம், இட் வில் ஹெல்ப் யூ டு கிவ் யூ ஃபேஸ் வெரி வெரி ஒரு அழகாக ஆக்குது. இன்னும் ஒரு லிப்ஸ்டிக் போடுறோன்னா ஒரு அழகாக ஆக்குது. லிப்ஸ்டிக் போடலனாலும் அழகு தான். பட் ஐ எம் டெல்லிங் யூ, இது ஒரு அழகான விஷயம். இஃப் யூ வுட் லைக் டு டூ பண்ணுங்க. எனக்கு வேணான்னா பண்ணாதீங்க. உங்களுக்கு நானே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறேன்னா ஓகே, யுவர் நேச்சுரல் குட். பட் மற்றவங்களுக்கும் சொல்லாதீங்க. நிறைய பேர் அதை போடணும்னு நினைக்கிறவங்கள விட்டுருங்க. இஃப் இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஸ்கின், ப்ளீஸ் கோ ஃபார் இட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி அண்ட் பிரெயின் ஹெல்த். நியூரோ சயின்ஸ் நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு. ஸோ ரிசர்ச், இந்த ரிசர்ச் வந்து அகெயின் பப்ளிஷ்ட் இன் ஸ்டடி இன் ஃப்ரான்டியர்ஸ் இன் ஹியூமன் நியூரோ சயின்ஸ் அட் இப்போ பார்த்தீங்கன்னா 2014. லாங் டைம் யோகா ப்ராக்டிஸ் என்ஹான்சஸ் பிரெயின் ஸ்ட்ரக்சர்
அட்டென்ஷன் மெமரி அண்ட் எமோஷனல் ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு தெரியுது இவங்க நல்லா யோகா சொல்லித்தராங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தராங்க, ஒரு கிளாஸ்க்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும். சொல்லித்தராங்கன்னா யூ ஜஸ்ட் கண்டினியூ. எல்லா இடத்துலையுமே நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க, நல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, நல்லா இல்லாதவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். அதனால அதுக்கு ஐயோ டாக்டரே போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி, அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஸோ குட் ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஆனால் மற்ற ஜிம் அதெல்லாம் காட்டிலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் பட் இட் வில் ஸ்டாக்னேட்டட். உங்களுக்கு கம்மியாகிடுச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் மறுபடியும் பண்ண தேவையில்லாத ஒரு விஷயம். பட் நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா குண்டாக மாட்டீங்க, மறுபடியும் சாப்பிட்டிங்கன்னா ஆகுங்க. ஸோ இது வெயிட் லாஸ் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இன் 2013 ஸ்டடி பப்ளிஷ்ட் இன் ஜேர்னல் ஆஃப் யோகா அண்ட் ஃபிசிக்கல் தெரப்பி. ஸோ இது சொல்லுது இட் இஸ் ப்ரூவன் சயின்ஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகும். உங்கள் உடம்பு ரெடியூஸ் ஆகுதுன்னா நான் பண்ண மாட்டேன், இது இந்த ரிலீஜனில் சொல்லியிருக்கு, அந்த ரிலீஜனில் சொல்லியிருக்குன்னா தயவு செய்து சொல்லாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யோகா ஃபார் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஸோ இது ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸ், ஸோ கீமோதெரப்பியில் இருந்தவங்களை கூட அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் பெட்டர் ஆக்கியிருக்கு. அவங்களோட ஒரு எல்லா ஏல்மெண்ட்ஸும் ஹேட்டிக்கு, அவங்களோட லாங் டேர்ம் பெயினில் இருப்பாங்க தெரியுமா, க்ரானிக் கண்டிஷன், அந்த பீப்புளுக்கும் இது என்ன ஆக்கியிருக்குன்னா இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி ஒரு 70-80% இது ஒரு பெயின் ரிலீஃப் கொடுத்துருக்கு. சில பேருக்கு கொடுக்காது, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கொடுத்துருக்கு. இந்த பூ எல்லாருக்குமே பிடிக்கும். அஃப்கோர்ஸ் சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸே பெட்டர் ஆக்கியிருக்கு, நிறைய பேரை குணமாக்கியிருக்கு. ஸோ க்ரானிக்காக ப்ரொலாங்காக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கும் இது ஒரு பெட்டர் ரிலீஃப் கொடுத்துருக்கு. இதெல்லாம் எதுலன்னா 2015 ஜேர்னல் ஆஃப் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்க ஒரு ரிசர்ச்னால் என்னது, ஒரு நிறைய பேரை ஒரு 1000 ஒரு லேக்ஸ் அந்த மாதிரி ஒரு 2100 பேரை பலதரப்பட்ட பேரை ரிசர்ச் பண்ணி விசாரித்து இது உங்களுக்கு நிஜமாலே பிரயோஜனமாக இருக்கா, இதெல்லாம் பண்ண ஒரு விஷயம். ஸ்டடி ப்ரூவன் தட். அதையும் மீறி இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்க சொன்னது தான் அது, அவங்க சொன்னது தான் அதுன்னா then it's your loss. Completely it's your loss. So it is overall for your well-being. உங்களோட உடம்பை நல்லா நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா யோகா பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இல்லை நான் பார்த்துக்க மாட்டேன், எனக்கு இவங்க சொன்னது அவங்க சொன்னது, இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன், அதெல்லாம் யோசனை பண்ணிங்கன்னா ஓகே, அது உங்களோட லாஸ். அட்லீஸ்ட் அதை பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணலாம், பட் நீங்கள் அதை பண்ண வேண்டாம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம். ஸோ வை நாட், இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருப்பீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தானே. நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சவ இருக்குன்னா பண்ணலாம். ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு அவங்க போட வேணான்ட்டாங்க, இவங்க போட வேணான்ட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இது நல்லா இருக்கும் போது. ஸோ அது அந்த மாதிரி தான் யோகாவும் ஒரு எல்லா ஒரு ஜிம்மு மாதிரி, ஒரு ஸ்விம்மிங் மாதிரி யோகாவும் ஒரு அழகான ஒரு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். இட் வில் கனெக்ட் வித் காட். ஸோ ப்ளீஸ் கைஸ், எதுக்காகவும் இதை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக நினைக்காதுங்க. அதுக்கு மேலே இட்ஸ் யோர் விஷ் அண்ட் இட்ஸ் யோர் லாஸ். ஸோ தேங்க்யூ. Again I wish you a very happy new year. Thank you. Bye.